ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டியா பார்த்தீங்களா? ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்ருக்கா. என்னடா பண்ணுறீங்க இந்த வாழைப்பழத்தை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டா. நானும் என் தம்பியும் சொல்ல முடியாது, நாங்கள் ஒரு ரெசிபி பண்ணுறோம், அது உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி தான் அப்படின்னு சொல்லி என் தம்பி சொல்லிட்டு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுட்டு இருந்தான். வாழைப்பழம் வந்து எங்கள் தம்பி கொண்டு வந்திருந்த வாழைப்பழம் தான். இவன் வந்துட்டு வாழைப்பழம் ஏதுமான்னு கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் நான் வந்து என் தம்பி கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி சிரிச்சுட்டு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு ஒரு முட்டை எடுத்து அதையும் உடச்சி ஊற்றி நல்லாவே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லாவே கலக்கி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு வெண்ணிலா எசன்ஸையும் ஊற்றி அதையும் நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கப் அளவு சர்க்கரை, அந்த ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்து போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்னதாக சோடாப்பு போடுறான்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சோடாப்பு எடுத்து போட்டுட்டான். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கப் அளவு மைதாவையும் போட்டு நல்லா கலக்கிட்டு இருந்தா. என்னடா இவங்க பண்ணுறாங்கன்னு தெரியாமல் சமையல் கட்டில் நின்று பார்த்துட்டு இருந்தா காசினு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவலில் வந்துட்டு அந்த மிக்ஸ் பண்ணதை எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் உள்ளே ஊற்றிட்டோம். அப்புறம் எல்லாமே இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்து ஒரு கப் போட்டால் சூப்பராக ஒரு பனானா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே பீஸாக கட் பண்ணி எடுத்தோம். பார்த்திங்களா, பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது ரொம்பவே கசப்படிச்சுது. ஏன்னா சோடாப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம். அதோட முடிஞ்சது இந்த வீடியோ.